அமெரிக்கா ஒரு புது மத்திய கிழக்கு போருக்குள்ள தள்ளப்பட்டிருக்க, அதுவும் தொடர்ச்சியான பொய்களை நம்பி. இத நான் சொல்லல, ஒரு அமெரிக்க செனட்டரே ஒரு பகீர் கிளப்புற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? வாங்க இத பத்தி விரிவா அலசலாம். இவர்தான் அந்த செனட்டர் கிறிஸ் வான் ஹோலன். அவரோட வார்த்தைகள்லயே பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே அவங்க பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு வரி தான் இந்த முழு விவகாரத்தோட மையப்புள்ளி. அப்போ அந்த பொய்கள் என்ன, அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம இந்த முழு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல போருக்கான காரணங்கள் எப்படி மாறிட்டே இருந்துச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதனால ஏற்பட்ட இழப்புகள் என்ன, கடைசியா இதோட தாக்கம் அமெரிக்காக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, முதல்ல ஆரம்பத்துல இருந்து வருவோம். ஈரானோட போருக்கு அரசாங்கம் சொன்ன காரணங்கள் ஏன் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம மாறிக்கிட்டே இருந்துச்சு? செனட்டர் என்ன சொல்றாருன்னா, நிர்வாகத்தோட கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமா மாறிட்டே இருந்துச்சு. முதல்ல ஈரானோட அணு ஆயுத திட்டம் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா அமெரிக்காவோட சொந்த உளவுத்துறையே இல்ல, அவங்க கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னதும் அந்த கதை முடிஞ்சு போச்சு. உடனே அவங்களோட உண்மையான நோக்கம் ஈரானில் ஆட்சி மாற்றம் தான் என்ற குற்றச்சாட்டு வலுவா எழுந்துச்சு. ஆனா இதுக்கு விளைவு என்ன தெரியுமா? ஈரானில் இருந்த தீவிரவாத சக்திகள் இன்னும் வலுவானதுதான் மிச்சம். அப்போ ஒரு கேள்வி வருது, உண்மையிலேயே இந்த போரை யார் தான் விரும்பினாங்க? செனட்டரோட பார்வையில இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஆட்டக்காரர்கள் யார், அவங்களோட நோக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னதா சொல்லப்படுற ஒரு விஷயம். நான் இந்த போரை 40 வருஷமா கனவா கண்டேன். செனட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மோதலுக்கு பின்னாடி ஒரு நீண்ட கால திட்டம் இருந்திருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். 40 வருஷ கனவுனா அப்புறம் ஏன் இப்ப நடக்கணும்? அதுக்கு செனட்டர் வான் ஹாலன் சொல்ற பதில் இதுதான். நெத்தன்யாகுவோட கனவை நனவாக்க ஒரு சரியான ஆள் தேவைப்பட்டதாகவும், ட்ரம்ப் அந்த இடத்துல சரியா பொருந்தி போனாருன்னு அவர் நேரடியாவே குற்றம் சாட்டுறார். இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த போரோட நிஜமான விலை என்ன, இதனால ஏற்பட்ட மனித மற்றும் நிதி இழப்புகள் எவ்வளவு கொடூரமானதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த போரோட விலை உயிர்களால கொடுக்கப்படுது. செனட்டரோட அறிக்கைப்படி இதுவரைக்கும் 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் தங்களோட உயிரை இழந்திருக்காங்க. ராணுவ வீரர்களை தாண்டி அப்பாவி மக்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம். 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த போர்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பணத்தை பத்தி பேசினா தலை சுத்திடும். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு $1 பில்லியன் மேல செலவாகுது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? வெறும் நம்பர்ஸ்ல இந்த வழியை சொல்லிட முடியாது. செனட்டர் சொன்ன இந்த ஒரு சம்பவம் மனச உழுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்ல ஈரானிய பள்ளி மாணவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா ஒரு பதில் சொல்லியே ஆகணும்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். சரி, இந்த போர் வெளிநாட்டுல நடந்தாலும் இதோட தாக்கம் அமெரிக்காவுக்குள்ளேயும் பெரிய அளவுல இருக்கே, அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. போருக்கு கொட்டோன்னு பணம் இருக்கு, ஆனா மக்களுக்கு? செனட்டர் சொல்றாரு, உழைக்கிற மக்களுக்கு வரி விலக்கு கொடுக்கலாம். ஆனா நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? கோடீஸ்வரர்களுக்கு சாதகமா வரி விலக்கு கொடுத்தாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்ல, சேவ் அமெரிக்கா சட்டம்னு ஒரு மசோதா. பேரை கேட்டா நல்லா தான் இருக்கு. ஆனா செனட்டர் சொல்றாரு, இது அமெரிக்கா மக்களை ஏமாத்துற ஒரு வேலை. தேர்தலை நேர்மையா நடத்துறோம்னு சொல்லி மக்களை ஓட்டு போட விடாம தடுக்கிறதான் இதோட உண்மையான நோக்கம்னு கடுமையா விமர்சிக்கிறாரு. கடைசியா வாங்க இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம். காசாவுல ஆரம்பிச்சு அமெரிக்கா மக்களோட கருத்து வரைக்கும் இதோட தாக்கம் எங்கெல்லாம் பரவி இருக்கு. செனட்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டுறாரு. காசா விஷயத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு. அங்க கேட்டாதானே இங்க கேட்பாங்க. அதனால இப்ப லெபனான்லயும் ஈரான்லயும் இதே மாதிரி தைரியமா செயல்படுறாங்கங்கிறாரு. இதெல்லாமே அமெரிக்க மக்களோட மனநிலையும் மாத்திருக்கு. NBC நியூஸ் எடுத்த ஒரு சர்வேல இது அப்பட்டமா தெரியுது. கடந்த 10 வருஷத்துல பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு, குறிப்பா ஜனநாயக கட்சியினர் மத்தியில. இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வினோதமான கேள்வி வருது. இன்டர்நெட் முழுக்க இதே பேச்சாதான் இருந்துச்சு போல. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இறந்துட்டாரான்னு வதந்தி பரவிருக்கு. அதுக்கு செனட்டரோட பதில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட். இல்ல, அவர் சாகல. சரி, இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு விஷயத்தோட முடிவுக்கு வருவோம். கடைசியா செனட்டர் வான் ஹாலன் சொல்றது இதுதான். அவரோட வாதத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு. இந்த சட்டவிரோதமான தேவையில்லாத போரை நாம இப்போதே நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம மனித உரிமைகள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. அதை நாம எல்லா இடத்துலயும் நிலைநிறுத்தணும். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சவால்.